அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 7ஆம் வகுப்பு பருவம் 3ல பயிற்சி 2.3ல 8வது கேள்வி நம்ம பார்க்கிறோம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க. கேள்வி புக்குடைய பக்கத்துல பாருங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. இதுதான் கேள்வி. அப்ப 50% மதிப்பெண்ணத்தை தான் அவரு வெற்றி பெற முடியும். அப்படி என்ன சொல்லிருக்காரு, 280 + 20 மொத்தம் 100 மதிப்பெண்கள் வந்திருக்கு. அப்போ 50% பெறப்பட்ட மதிப்பெண்கள் வந்து எவ்வளவு அப்படின்னா 280 பிளஸ் அந்த 20 அடிஷன் ஆக்கிடுது. அப்போ எவ்வளவுன்னா 300 மதிப்பெண் எடுத்துருக்கணும். அப்பதான் பாஸ் பண்ணிருக்க முடியும். அப்ப அப்படி இருந்தா மொத்த மதிப்பெண் எவ்வளவு? மொத்த மதிப்பெண்கள் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தெரியாது அது இல்ல, எக்ஸ் பி எதுவும் எடுத்துக்கலாம். கொஸ்டின் மார்க் அதான் கண்டுபிடிக்கணும். நம்ம மொத்த மதிப்பெண் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப 50% பெருக்கல் மொத்த மதிப்பெண். மொத்த மதிப்பெண் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 300. 50% எப்படிலாம் 50 வகுத்தல் 100ன்னு எழுதிக்கிறோம். 50% மதிப்பெண் தான் நமக்கு 300 வருது. அதனால 50% இன்ட்டு மொத்த மதிப்பெண்ணை பெருக்கிறோம். அதுதான் அப்படி எழுதுறோம். எக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் மொத்த மதிப்பெண்கள். அப்போ ஓர் 50 50 100ல எத்தனை 50 இருக்கும்? 2 50 இருக்கும். அப்ப 2 அப்படியே எழுதிடும். அப்போ 1 / 2 அப்படியே இருக்கும். 2 அப்படியே வந்துடும். பெருக்கல் எக்ஸ் மொத்த மதிப்பெண் தெரியாது, எக்ஸ் அப்படியே எழுதுறோம். ஈக்குவல் டு 300 அப்படியே எழுதிடும். இதேதான் திருப்பி அங்கேயும் எழுதுறோம். எனக்கு 1/2 பெருக்கல் அந்த எக்ஸ் மொத்த மதிப்பெண்கள் எக்ஸ் அது அப்படியே எழுதுறோம். ஈக்குவல் டு 300. ரெண்டு பக்கமும் 2ஆல பெருக்குங்க. ஏன்னா டிவைட் 2 கேன்சல் பண்றோம். ரெண்டு பக்கம் 2ஆல பெருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடும். அப்போ 1x இருக்கும். 1x எக்ஸ்னு வந்துடும். அப்போ 300 × 2 இந்த பக்கம் இருக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 300 × 600. அப்ப மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 600 மதிப்பெண்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மொத்த மதிப்பெண்கள் 600. நன்றி.